ஹாய். இது வந்து என்னன்னா, நான் ஒரு போன வீடியோல சொல்லியிருந்தேன். சந்தைக்கு போயிருந்தேன்னு. அங்க வாங்குன செடி தான் இது. இதோட ப்ரைஸ் சொன்னா கண்டிப்பா ஷாக் ஆயிடுவீங்க. ஏன்னா 4 பிளான்ட் இருக்கா, 4மே தொட்டியோட இருக்கு. நல்லா பெரிய சைஸாவே இருக்கு. மதர் பிளான்ட்டுமே இதில வச்சிருந்தாங்க. ஆனா இது ஒரு பிளான்ட் வந்து ரூ. 50 தான். வெறும் ₹50க்கு அவங்க தொட்டியோடையுமே தராங்க. அதனால நான் 4 செடி வாங்கிட்டேன். இது வந்து என்னன்னா, இந்த கேனோட மூடி வந்து ரொம்ப வேஸ்ட்டா போதா, ஏன்னா என்ட்ட நெறைய கேனு தான் இருக்கு. அதனால இந்த மாரி நான் பண்ணியிருக்கேன். இதுவுமே நான் சொந்தமாலாம் பண்ணல. யூடியூப்ல பார்த்து தான் நானே பண்ணுனேன். சரி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பண்ணேன். ஏதோ எடா கூடமா தான் இருந்துச்சு. எனக்கு வரல. ஹஸ்பண்ட் தான் பண்ணி குடுத்தாங்க. ஓரளவு எப்படியோ கொண்டு வந்தாச்சு. இதுலேயுமே பிளான்ட் வைக்கணும் இனிமே தான். சரி காட்டலாம் இப்போதைக்கு, அப்புறமா முழுசா ரெடி பண்ணிட்டு காட்டலான்னு. இது வந்து மண்ணு. இதுவுமே சந்தையில தான் நான் வாங்குனேன். இங்கே வந்து மண்ணு 150க்கு விக்கிறாங்க. ஆனா சந்தையில வந்து ₹100 தான். இந்த மண்ணோடையுமே அது குவாலிட்டியா இருந்துச்சு. நல்லாவே சந்தையில இருக்குது. செடிலாம் நான் கேன்லேயே எடுத்து வச்சுட்டேன் டைரெக்ட்டா. எதுக்கு சின்ன தொட்டி, அப்புறமா கேனு அப்படி மாத்துறதுக்கு பதிலா டைரெக்ட்டா கேன்லேயே வச்சிரலான்னு சொல்லி மாத்திட்டேன். அதுக்கப்புறம் மீதி அந்த ரோஸ் செடி இருந்துச்சுல்ல, அந்த குட்டி தொட்டிலாம் வந்து மண்ணு ஃபில் பண்ணிட்டுருக்கேன். ஆல்ரெடி 2 தொட்டி வரை என்ட்ட காலியா இருந்துச்சு. இது வந்து ஒரு 2 டேஸ்க்கு அப்புறம் தான். இது வந்து நான் இப்போ ஒன்று செட் பண்ணேன். இந்த மூடி என்ட்ட ரொம்ப வேஸ்ட்டாக இருந்துச்சு. வீட்ல ரொம்ப வெயிட்டா இருக்கும் இது. சரி இந்த மாரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பண்ணி வச்சுருக்கேன். அது மேலே பிளான்ட்ஸ் வைப்பேன். அப்படி இல்லைன்னா பேர்ட்ஸுக்கெலாம் ஃபுட்டு தருவாங்கள்ல, அந்த மாரி போட்டுருவேன். இது வந்து நான் பண்ணுனேன். கார்டனுக்காக ஒரு குட்டி குட்டி சின்ன சின்னதா டெக்கர் தான் பண்ணிகிட்ருக்கேன். முடிஞ்ச வரை ஏதோ என்னால் எனக்கு தெரிஞ்சது இப்படி பண்ணுறேன். இது வந்து நான் பண்ணிட்டேன். பண்ணதுக்கப்புறம் அத எங்கே வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. இந்த மாரி வைக்கணும். நான் வந்து சுவர்ல வந்து வைக்கலான்ட்டு இருந்தேன் மாடியிலேயே. ஆனா அதில் விழுந்துருச்சு. ஏன்னா டபுள் சைட் டேப் வச்சு தான் வச்சேன்னா விழுந்துருது. அதுக்கப்புறம் நான் ஃபுல்லாக செட் பண்ணிவிட்டு காட்டுறேன். ஏன்னா இப்போதைக்கு நான் சும்மா ஒரு ஐடியா தான் இது. அதுக்கப்புறம் ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணதுக்கப்புறம் தான் மீதி செட்டப்லாம். இப்போதைக்கு சும்மா இதெல்லாம் வாட்டர் கேனில் தான் பண்ணேன் நானு. இப்படிலாம் பார்க்கறதுக்கு ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும்ல, அதுக்காக தான் இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்கேன். இந்த மாரி தான் நான் பண்ணணும்னு ஆசை. ஒரு 4 பண்ணியிருந்தேன். 2 வந்து கீழே விழுந்துருச்சு. அந்த பெருசு அதை தான் எடுத்து அங்கே ஒட்டிகிட்ருப்பேன் நானு. இதில் ஒட்டவே இல்லை இதுக்கு மேலே. இந்த 2 சின்னது மட்டும்தான் இருந்துச்சு. அந்த கேன்லலாம் செஞ்சுருந்தேன் பார்த்தீங்களா, டவர் மாதிரி, அதில் ஃபில் பண்ணி வச்சுருக்கேன் தேங்காய் நார். இனிமேல் தான் மண் போட்டு ஃபில் பண்ணணும். இது பாருங்களேன், கனகாமரம் எப்படி கொத்து கொத்தா இருக்குன்னு. பறிக்கவே மனசே இல்லை. அவ்வளோ அழகாக இருக்குது அதில் பார்க்குறதுக்கு. இது வந்து மிளகா. மிளகாவுமே அதே தான். என்னடா எப்போ பார்த்தாலும் இதையே காட்டுறேன்னு நினைக்காதீங்க. அது இன்னுமே நல்லா பெருசாகணும். அதுக்காக தான் விட்டு வச்சுருக்கேன். பறிக்கிறதுக்கு மனசு இல்லை தான். ஆனாலும் இன்னும் பெருசாகணும்ல. ரொம்ப மெல்லிசாக தான் இருக்குது. கொஞ்சம் அது தடிசா ஆகணும். அப்போ தான் பறிக்க முடியும். இது வந்து ஜாதி மல்லி. இதிலலாம் பாருங்கள் மண் ஃபில் பண்ணிட்டேன். அந்த சின்ன 3 தொட்டி, இந்த 2 தொட்டிலையும் மண் ஃபில் பண்ணிவிட்டு கத்திரிக்காய் நாற்று வந்து போட்டிருந்தேன். அதெல்லாம் தான் வளர்ந்துட்டுருக்கு. இது வந்து கொத்தவரங்காய். எல்லாமே சூப்பராக வளர்ந்துட்டுருக்கு. அதுக்குமே மண் கலவை ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இனிமே தான் மாற்றணும் அந்த செடியெலாம் கூட. இங்கே பாருங்களேன், ஒரு 2-3 டேஸ்லேயே நல்லாவே துளிர் வந்துருச்சு அந்த செடியெல்லாம். இதுவே நான் இங்கே விற்கிற நர்சரியில் 200க்கு ஒரே ரோஸ் செடியே வாங்கியிருந்தேன். அது வந்து இன்னும் துளிரே வரல. ஆனால் சந்தையில் ₹50க்கு வாங்கின செடி ஒரு மொட்டு வச்சு பூவே வந்துருச்சு எல்லாத்துலேயும். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்களேன் இந்த கலரு. அவ்வளோ அழகாக இருந்துச்சு. இது வந்து நல்ல ஒரு மெஜந்தா கலர்னு சொல்லுவாங்கள்ல, அந்த ரோஸ் தான் இது. காஷ்மீரி ரோஸுன்னு சொல்லியிருந்தாங்க. இந்த ரோஸ் நான் இங்கே வாங்கியிருந்தேன்னா கண்டிப்பாக 200 அப்படி இருந்திருக்கும். சந்தையில் போய் அது ₹50க்கே எனக்கு கிடச்சிச்சு. அதுவும் இல்லாமல் மதர் பிளான்ட்டே அவங்க ₹50க்கு தான் தராங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குது. மண்ணுமே நிறைய இருக்குது அவங்கக்கிட்ட.
இது வந்து நான் இங்கே வாங்கின பிளான்ட்டு தான். ஒரு துளிர்லாம் அதில் இன்னும் வரவே இல்ல. ரோஸ் வந்து ஆல்ரெடி இருந்துச்சு. அதில் மொட்டு அது மட்டும் தான் இருக்கு. அன்னைக்கு நான் வீடியோ எடுக்கிறப்போனா செம்ம மழை. அவ்வளோ ஆசையா இருந்துச்சு மழை வந்தோனயே. இந்த வெயில்லாம் போயிட்டு நல்லா ஜில்லுன்னு இருக்கும். மாடி பார்க்கவே அவ்வளோ அழகா இருந்துச்சு. எல்லா சைடுமே போயிட்டு இந்த மாரி நான் எடுத்துகிட்ருந்தேன். அவ்வளோ பீஸ்ஃபுல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கே. அந்த மழை தண்ணி, ரெயின் வாட்டர் ட்ராப்ஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு. இது வந்து நான் பண்ணியிருந்தேன் இல்லையா, மேலே ஃப்ளவர் வாட்டர் கேன்ல, அதோட மீதி பீஸ் தான் இது. என்ன இங்கே போட்டு வச்சிருக்குன்னு நெனைப்பீங்க. இது வந்து என் பையனுக்காக செஞ்சிருந்தேன். அவன் தொல்லை பண்ணாம இருப்பான் அப்படின்னு சொல்லி அவன்ட்ட 2 குடுத்துருந்தேன். அத வெளிய தூக்கி போட்டுட்டான். அ அன்னைக்கு மழை வந்ததும் மாடிக்கு வேற போக முடியல. ஆனாலுமே எனக்கு ஒரு ஆசை தான் போயிட்டு பார்த்துட்டு வந்துரலான்னு, ஃபுல்லுமே நனைஞ்சிட்டே நான் போயிட்டு வந்துட்டேன். அவ்வளோ ஆசை. மழை டைம் வந்து நம்ம மாடி தோட்டத்தில் இருந்து பார்த்தோன்னா, அவ்வளோ அழகா இருக்கும் பிளான்ட்ஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு. அந்த ரெயின் ட்ராப்ஸோட நம்ம ஃபுல்லாக அதை பார்க்குறப்போ அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லா பிளான்ட்ஸுமே காலையில தான் போயிட்டு நான் கட் பண்ணி விட்டுருந்தேன். ஏன்னா, நான் ஒரு கட்டிங்ஸ் ஒரு வீட்லேருந்து எடுத்துருந்தேன். அதில் மாவு பூச்சி இருந்திருக்கு. நான் கவனிக்கல, அப்படியே வச்சுட்டேன். அதோட இது வந்து செம்பருத்தி செடியில் எனக்கு வந்துருச்சு. ஒயிட் கலர் செடின்றதுனால எனக்கு தெரியவே இல்லை. காலைல போய் தான் கட் பண்ணி விட்டு வந்தேன். அதுக்கப்புறம் இந்த ரெயினுக்கும் அந்த கலருக்கும் அந்த ட்ராப்ஸு, ரெயின் ட்ராப்ஸ்லாம் பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு. கண்டிப்பாக வீடியோ எடுத்தே ஆகணுன்ட்டு எடுத்துட்டேன். அதுக்கு மெயினாக நான் போனது வந்து அடினியம் பிளான்ட்டுக்காக தான் போனேன். பார்த்தா அது நனைஞ்சிருச்சு. அடினியம் என்ன ஆகும்னு தெரியல. இது வந்து குட்டியாக நான் பண்ணல அதுதான். அதில் பாருங்களேன் மழை தண்ணி பட்டு எவ்வளோ அழகாக இருக்குது. இது அப்படியே நான் பேர்ட்ஸு குடிக்கணுன்ட்டு விட்டுட்டேன் அப்படியே. பேர்ட்ஸு குடிக்குமா குடிக்காதான்லாம் தெரியாது. நம்ம எப்பயுமே நம்ம அங்கேயே இருக்கிறதில்ல, மாடியிலேயே வச்சுட்டு வந்துடுவோம். அது குடிக்குமா என்னன்னுலாம் நம்மளுக்கு தெரில. காக்கா வச்சு குடிக்கும்ல, சரின்னு அப்படியே விட்டு வந்துட்டேன். நம்மளுக்கு பார்க்கறதுக்கும் அது பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குது. எதுக்கு வேஸ்ட்டாக சும்மா தானே இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு செட்டப் பண்ணிட்டேன். இந்த மாதிரிலாம் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். எதனா ஒன்று டெக்கர் பண்ணுறதுக்கு. வீட்டுக்குள்ளே பண்ணுறேனோ இல்லையோ, கார்டனுக்குன்னா ஃபஸ்ட்டு நான் எதனா ஒன்று பண்ணிகிட்ருப்பேன். இதெல்லாம் நம்ம இந்த ஹேங்கிங்லாம் பண்ணுறதுலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி தான் நான் பண்ணிகிட்ருந்தேன். ஹேங்கிங்கு, அந்த டவர் மாதிரி, அந்த டவர்லேயுமே பெயிண்ட்லாம் அடித்து நம்ம டேபிள் ரோஸு அந்த மாதிரி வச்சோன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். இன்னும் அது பெயிண்ட் பண்ணல. பெயிண்ட் பண்ணால் தான் அது அவ்வளோ லுக்காக இருக்கும். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன் பார்க்குறதுக்கே. ரொம்பவே ஒரு பீஸ்ஃபுல்லான டே அன்னைக்கு. மழை வந்ததுமே அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு கார்டனை பார்க்குறதுக்கு. அதுவும் இல்லாமல் நான் இந்த மாதிரி குட்டி குட்டி செட்டப்லாம் பண்ணவும் ரொம்ப அப்படியே மேலேயே இருந்துடலாமா அப்படின்னு இருந்துச்சு. ஒரு வெஜிடபிள்ஸை பார்க்கும்போதும் அந்த ரெயின் ட்ராப்ஸோடு சேர்ந்து பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்குது. பறிக்க மனசே இல்லை. ஆல்ரெடி நான் எல்லாம் விதைக்கு தான் விட்டுட்ருக்கேன். ஏன்னா என்கிட்ட 1, 2 செடி தானே இருக்குது அப்படின்னு சொல்லி விதைக்கு விட்டுடுறேன். 2, 3 செடியாக இருந்தால் வளர்த்துப்பேன், பறிச்சிருவேன். 1, 2 மட்டும் இருந்துச்சுன்னா அதில் வர காய் வந்து நான் விதைக்கு விட்டுருவேன். அப்படி தான் கொத்தவரங்காய் 1 தான் இருந்துச்சு. அதை நான் விதைக்கு விட்டு இப்போ ஒரு 8 செடி கிட்ட ஆயிருக்கு அந்த விதை போட்டு. அந்த மாதிரி தான். இங்கே பாருங்களேன், இதுவுமே நான் ஒரு குட்டி குட்டி செட்டப் தான். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். அந்த ரெயின் ட்ராப்ஸோடு சேர்த்து பார்க்குறதுக்கு அந்த கலரு, க்ரீனு இதெல்லாம் பார்க்குறதுக்கு. இதெல்லாம் உண்மையாகவே கார்டன் பிடிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இதெல்லாம் பிடிக்கும். இல்லைன்னா இந்த வீடியோ போர் அடிக்கிற மாதிரி இருக்கும். உண்மையாகவே கார்டன் பிடிக்கும், ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ அவங்களுக்கு பிடிக்காம இருக்காது. எப்படி இருக்குது பாருங்களேன், ரெயினுக்கும் அந்த செடி கலர்ஃபுல்லாக இருக்க ஃப்ளவர்ஸு எல்லாமே பார்க்கறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்தது. நான் நனையிறன்றது கூட பெருசாக எனக்கு தெரியல. அந்தளவு ஒன்று ஒன்றையும் போய் பார்த்துட்ருந்தேன் நான்.
ரோஸெல்லாம் நான் ஆல்ரெடி போயிட்டு எடுத்துட்டு வந்துட்டேன் வீடியோ. திருப்பியும் நான் ஏன் எடுக்கிறேன்னா, அந்த ரெயின் ட்ராப்போட கண்டிப்பா பார்க்கணும். அதுக்காக தான். எவ்வளோ அழகா இருக்கு பாருங்களேன். ஏன்னா இந்த ஒரு இதுக்காக கண்டிப்பா எல்லாரும் வெயிட் பண்ணுவாங்க. அந்த ரெயினோட சேர்ந்து பிளான்ட்ஸை பார்க்கணும்னு சொல்லி. அதே தான் நானும் பண்ணேன். வீட்டுக்குள்ளேயே இருந்துட்டுலாம் இது பண்ண மாட்டேன். ரெயின் வந்தா கண்டிப்பா நான் மாடிக்கு போயிடுவேன். போயிட்டு கொஞ்ச நேரமாச்சு நின்னுட்டு வந்துருவேன். அப்படி நின்னப்போ எடுத்தது தான் இதெல்லாம். எப்படின்னா ரசிச்சுட்டு வந்துருவேன் கொஞ்ச நேரம். அப்படி அவ்வளோ பிடிக்கும் எனக்கு. பாருங்க இந்த தண்ணி தேங்கி இருக்குல்ல, அத கொட்டணும்னு கூட எனக்கு தோணல. அத கூட நான் ரசிச்சுட்டு தான் வந்தேன். அந்த அளவு எனக்கு பிடிக்கும். பாருங்களேன் அந்த ரெயின் ட்ராப்போட சேர்ந்து அப்படியே முத்து முத்தா இருக்கு ரோஸோட பார்க்குறப்போ. அவ்வளோ அழகா இருந்துச்சு. ஃபுல்லுமே நான் நனைஞ்சிட்டேன். அந்த அளவு நின்னுக்கிட்டே தான் இருந்தேன். அடீனியம் பிளான்ட் வந்து ஃபுல்லா போயிடுச்சுன்னு தான் நெனைக்கிறேன். ஏன்னா நான் அத எடுக்கிறதுக்கு தான் போனேன். அப்புறம் மேல போயிட்டு அதையே நான் மறந்துட்டேன் லாஸ்ட்டு. மறந்துட்டு நனைஞ்சிருச்சு. நான் ஃபுல்லா நனைஞ்ச அப்புறம் தான் எடுத்து மாத்தி வச்சேன். என்ன ஆகுமோ தெரியல. எப்படி இருக்கு பாருங்க. நெக்ஸ்ட் வீடியோ இதோட சூப்பரா போடுறேன்.